ஹலோ நண்பர்களே, இன்று எம்பலா வாட்ஸ்அப் ஏபிஐ அம்சங்களை மதிப்பாய்வு செய்வோம். முதலில் வாட்ஸ்அப் இணைக்கப்பட்டது பகுதிக்குச் செல்லவும், அங்கு உங்கள் எண்ணை ஃபேஸ்புக் உடன் இணைக்க வேண்டும். அதாவது உங்கள் கணக்கு ஃபேஸ்புக் உடன் சரிபார்க்கப்படும். சரிபார்ப்புக்கு பிறகு இங்கே உங்கள் வணிக சுயவிவரம் காட்டப்படுகிறது. இங்கிருந்து நீங்கள் உங்கள் லோகோ பற்றி பகுதி, முகவரி போன்ற அனைத்து விவரங்களையும் புதுப்பிக்கலாம். அதன் பிறகு இங்கே டெம்ப்ளேட் விருப்பம் உள்ளது. இங்கே நீங்கள் மார்க்கெட்டிங், யூட்டிலிட்டி, அங்கீகாரம் போன்ற பல வகையான டெம்ப்ளேட்களை உருவாக்கலாம். இந்த மார்க்கெட்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக டெம்ப்ளேட்ஸ்குள்ள உதாரணமாக கரோசல் அப்படிங்கிறது ஸ்லைட்டிங் மெசேஜ்கள். அதாவது ஒரே மெசேஜுக்குள் 10 பொருட்கள் அல்லது 10 சேவைகளின் படங்களை சேர்க்கலாம். இப்படி கரூசல் மெசேஜ் அல்லது அப்பாயின்ட்மெண்ட் ரிமைண்டர், இன்வாய்ஸ் அனுப்புவது பண்ணி அங்கீகார பெண்ணட்டு டெம்ப்ளேட்களை இங்கே உருவாக்கலாம். இப்போ ஒரு கரூசல் டெமோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு கரூசல் டெமோ. இதில் நான் ஒரே மெசேஜுக்குள்ள பல தயாரிப்புகளின் படங்களை வச்சுள்ளேன். ஸோ இதுதான் டெம்ப்ளேட். அடுத்து கியூஆர் கோட், அங்கேருந்து கியூஆர் உருவாக்கலாம். உங்கள் கண்காட்சி எங்காவது நடந்தால் அதுக்கு கியூஆர் உருவாக்கலாம். அடுத்து ஷார்ட் விசிட். நான் இங்கே ஸ்தானஸ்லாசம் வாட்ஸ்அப் விட்ஜெட் அமைக்க வேண்டும்னா இங்கிருந்து அதை உள்ளமைக்கலாம். அத்துடன் இங்கே ஏபிஐ விருப்பங்கள் உள்ளன. உதாரணமாக டெம்ப்ளேட் அனுப்புதல், உரை பதில் அனுப்புதல், இப்படி அனைத்து ஏபிஐகளும் கிடைக்கும். இது மட்டுமல்லாமல் இங்கே வெப்ஹூக் வசதி உள்ளது. இதன் மூலம் உங்களது சிஆர்எம்ஐ இதனுடன் கட்டமைக்க முடியும். அன்சப்ரெக்ஸ்ட் குழு உறுப்பினர்களை உருவாக்கக்கூடிய பயனர் விருப்பங்களை பார்ப்போம். இங்கிருந்து குழு உறுப்பினரின் பெயர், தொடர்பு, மின்னஞ்சல் மற்றும் அவருக்கு எவ்வளவு தரவு காட்டப்பட வேண்டும், அதாவது பதிவேற்றப்பட்ட அனைத்து தரவுகளும் தெரிய வேண்டுமா அல்லது இந்த பயனருக்கு நாம் ஒதுக்கும் தரவுகள் மட்டுமே தெரிய வேண்டுமா என்பதையும், பயனர் வகை நிர்வாகியா அல்லது பயனரா என்பதையும் தீர்மானிக்கலாம். பயனர் பொறுப்புகளை நிர்வகிக்கலாம். அவர் விற்பனை அல்லது மார்க்கெட்டிங் குழுவில் இருக்கிறது போல. யாருக்கு ரிப்போர்ட் செய்வார்? வெளிப்படையாக முதன்மை நிர்வாகிக்குத்தான் ரிப்போர்ட் செய்வார். அவரது பாஸ்வேர்டு என்னவாக இருக்க வேண்டும்? இந்த மாதிரி நம்ம யூஸரை உருவாக்கலாம். யூஸருக்கு என்னென்ன ரோல்ஸு, பெர்மிஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை நம்ம அசைன் பண்ணலாம். இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவருக்கு கொடுக்கணுமோ அதை நம்ம இங்கிருந்து செலக்ட் பண்ணலாம். மேலும் நேர வரம்பையும் சரி செய்யலாம். பயனர் போல இந்த நேரத்துக்குள்ளே இந்த போர்ட்டலை அணுகலாம். இங்கு கிடைக்கும் நேரம் முதல் மற்றும் கிடைக்கும் நேரம் வரை அப்படின்ற விருப்பங்கள் உள்ளன. ஸோ இங்கே நாம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நேரம் கொடுத்தால் அந்த நேரத்துக்குள்ளே மட்டுமே இதை அணுக முடியும். அல்லது நாம் இங்கு ஒரு ஐபி முகவரியை உள்ளீடு செய்தால் அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து மட்டுமே இந்த போர்ட்டலை அணுக முடியும். பயனர்களுக்கு இந்த விருப்பங்கள் சயன்சும் உள்ளன. இது தவிர குழு உறுப்பினர்களை உருவாக்கலாம். ஒரு மேலாளரின் கீழ் 4-5 குழு உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்கள் எந்த துறையை கையாளுகிறார்கள், தொடர்பு, ஒளிபரப்பு, சாட்பாட் போன்றவை, இவை அனைத்தையும் இங்கிருந்து நிர்வகிக்கலாம். இதனுடங்கி போய்ட்டு எந்தெந்த இடங்களில் இருக்கிறாங்க என்பதை நாம் இங்கிருந்து கண்காணிக்க முடியும். பயனர் இருப்பிட அறிக்கைக்கு சென்றால் பயனர்கள் எப்போது உள்நுழைந்தார்கள், அதன் நேரம், இருப்பிடம், எப்போது வெளியேறினார்கள் என்பதையும், அதாவது உங்கள் குழு உறுப்பினர்களின் வருகையையும் கண்காணிக்கலாம். தினசரி வருகை பதிவை காணிக்கிறது, இல்லை குழுக்களிஸ்ட் வருகை பதிவை நான் கண்காணிக்கிறது. மற்றும் இன்டீன் கேபிஐ சுருக்கம், கேபிஐ பதிவுகள், இவை அனைத்தையும் நீங்கள் பயனர் பிரிவில் இருந்து நிர்வகிக்கலாம். ஸோ அமைப்புகளில் நீங்கள் ரோல்களை உருவாக்கலாம், கேஆர்ஏ, கேபிஐகளை உருவாக்கலாம். இவை அனைத்து உங்களுக்கு பயனர் நிர்வாகத்தில் கிடைக்கும். அடுத்து இங்கே கான்டாக்ட் விருப்பம் தெரியும். ப்ராட்காஸ்டிங், ஷார்ட்பாட், அழைப்புகள், கண்காணிப்பு, அப்பாயின்ட்மெண்ட், புக்கிங், ஆர்டர்கள், பாட் சிஆர்எம் என பல விருப்பங்கள் உள்ளன. இதை தவிர நாம் கான்டாக்ட்ஸ் பகுதிக்கு செல்ல வேண்டும். அங்கு நம் டேட்டா, அதாவது கான்டாக்ட்களை அப்லோட் செய்வோம். இங்கே பல வழிகளில் கான்டாக்ட்களை அப்லோட் செய்யலாம். முதல்ல சத்துசிறப்புகளை பிரிக்க ஒரு ஸ்டேஜ் உருவாக்கணும். இதன் மூலம் தரவு எந்த குழுவை சேர்ந்ததுன்னு அறியலாம். இங்கே புதிய விசாரணையில் உங்களிடம் மும்பை தரவு இருந்தால் மும்பை என எழுதலாம், டெல்லி தரவு என்ன டெல்லி என எழுதலாம். இப்படி குழுக்களை உருவாக்கலாம். இங்கு நீங்கள் தனித்தனி தொடர்புகளையும் பதிவேற்றலாம், அதாவது பெயர், தொடர்பு, மின்னஞ்சல்.
இந்த மார்க்கெட்டிங் குழுவுக்கு நீங்கள் வந்து ஒதுக்கணும், அல்லது எந்த குழுவுக்கு நீங்கள் வந்து ஒதுக்கணும், அல்லது எந்த குழு உறுப்பினருக்கு நீங்கள் வந்து ஒதுக்கணும். எனவே இங்கிருந்து நீங்கள் வந்து குழு உறுப்பினர்களையும் ஒதுக்கலாம். இந்த தடவை எந்த குழுவில் சேர்க்கணும், என்ன நினைவூட்டல்களை அமைக்கணும், நினைவூட்டல் நேரங்கள், அதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்ல போகிறேன். இது தவிர டைட்டி பயன் புலங்களையும் இங்கே உருவாக்கலாம். ஸோ பிறந்த தேதி போன்ற கூடுதல் புலங்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ், டிராப் டவுன், தேதிகள், நேரம் என எந்த வடிவத்திலும் தனிப்பயன் புலங்களை உருவாக்கலாம். ஸோ இது ஒற்றை தொடர்பு பதிவேற்றம் பற்றியது. நீங்களுடைய மொத்தமாக தொடர்புகளை பதிவேற்ற இங்கு இறக்குமதி விருப்பங்களுக்கு சென்று எக்ஸல் தாளை பதிவிறக்கி அதே வடிவத்தில் தரவை நிரப்பி பதிவேற்ற வேண்டும். இது தவிர இங்கு நேரடியாக நகலெடுத்து ஒட்டியும் தரவை பதிவேற்றலாம். இங்கிருந்து டேட்டாவை பேஸ்ட் பண்ண வேண்டும். எக்ஸலிலிருந்து எந்த குழுவிலிருந்து டேட்டாவை சேர்க்க வேண்டும், ஒரு தனித்துவமான டெக் மற்றும் டேட்டாவை ஒதுக்க வேண்டும் மற்றும் கான்டாக்ட் உருவாக்கவும். இதனால் என்னாகும், உங்கள் டேட்டா நேரடியாக பேரின்றி அப்லோட் ஆகிவிடும். இதை தவிர மீன்ஸே இங்கே கூகுள் ஷீட்டோட அப்புறம் நம்ம கட்டமைக்கலாம். உங்கள்கிட்ட கூகுள் ஷீட் இருந்து அதில் தரவு உள்ளிடுகிறீங்க அப்படின்னா அதனோட கட்டமைச்சு இரண்டையும் இணைக்கலாம். அதாவது நீங்கள் கூகுள் ஷீட்டில் தரவை உள்ளிடும்போது அந்த தரவுகள் அனைத்தும் தானாகவே இதிலும் வந்துவிடும். எனவே தரவை பதிவேற்ற பலவிதமான வழிகள் இங்கே உள்ளன. இந்த அறிக்கைகளில் பல அமைப்புகள் உள்ளன. உருவாக்கம், புதுப்பித்தல், தினசரி, தொடர்பு, நகர அறிக்கைகள், கூகுள் விளம்பரங்கள் மூலம் வரும் தரவுகளில் எத்தனை வந்துள்ளன, எத்தனை நகல் தொடர்புகள் உள்ளன போன்ற அனைத்து அறிக்கைகளும் கிடைக்கும். செட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் பாக்கி டேட்டாவை தானாக ஒதுக்கலாம். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட டேக்குகளில் அந்த டேட்டா வந்தால் ஒரு குறிப்பிட்ட பயனருக்கு அந்த டேட்டா ஒதுக்கப்படணும். எனவே தானாக ஒதுக்கும் வசதியையும் நீங்கள் பயன்படுத்தலாம். கான்டாக்ட் சிங்க், கஸ்டமைஸ் செய்யப்பட்ட ஃபீல்டுகளை உருவாக்குறது. டிஃபால்ட் செட்டிங்ஸ் என்ன வைக்கணும், மஸ்டி ஆர்கைவ் தரவட்டு காப்பகப்படுத்தலாம். ஸோ கர்ஃபிஸ் பின்ஸ் பாவைகள் பின்தொடர்தல் வகை எப்படி தொடர்பு மேலாண்மையும் மிகச்சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளது. டஸ்ஸுக்கு அப்புறம் மொத்தமாக செய்திகளை அனுப்பக்கூடிய ஒளிபரப்பு நம்ம உருவாக்கிய கான்டாக்ட் குழுஸ்டுடைய செக்மெண்ட்டுக்கு இங்கே உள்ளன. அவற்றை இங்கே பெறணும். அப்புறம் எந்த கான்டாக்ட் குழுவில் ப்ராட்காஸ்டிங் இயக்கணுமோ அதை தேர்ந்தெடுத்து தொடரணும். இங்கே அனைத்து டெம்ப்ளேட்களும் வரும். நம்ம உருவாக்கிய டெம்ப்ளேட்களில் அந்த டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுத்து இங்கே ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும். அட்டவணை தேதி கொடுக்கணும். எப்போது இதிலிருந்து மெசேஜ் அனுப்பணும், அட்டவணை நேரம் கொடுக்கணும் மற்றும் ஒரு புதிய அம்சம் ரீட்ரை விண்டோஸ் குவிஷன் ஆம் என அமைக்க வேண்டும். ஸோ இதன் கேம் ப்ரோஸ்போல் என்னவென்றால் நாம் ஒளிபரப்பும் தொடர்புகளில் சில தோல்வியடையும். எனவே அது அவற்றை மீண்டும் முயற்சிக்கும். நாம் எந்த தேதியை கொடுக்கிறோமோ, அதாவது 20ஆம் தேதியை கொடுத்தால் அது அந்த நாள் வரை தோல்வியடைந்த தொடர்புகளை மீண்டும் முயற்சிக்கும். ஒருத்தருக்கு டெலிவரியாக இங்கிருந்து ப்ராட்காஸ்ட் உருவாக்கின போதும் ஒளிபரப்பியதும் இங்கே உங்களுக்கு அறிக்கை கிடைக்கும். எத்தனை டெலிவரி ஆனது, எத்தனை ஆகவில்லை, மீதமுள்ளவை மீண்டும் முயற்சிக்கும் வசதியால் டெலிவரி ஆகும். மேலும் விரிவான அறிக்கை தேவைப்பட்டால் நாம் பதிவிறக்கமும் செய்யலாம். எத்தனை அனுப்பப்பட்டது, எத்தனை தோல்வி அடைந்தது போன்ற அனைத்து அறிக்கைகளும் நமக்கு கிடைக்கும். செட்டிங்ஸ்க்கு அப்புறம் ஒளிபரப்பு. ஸோ இங்கே உங்களுக்கு ஷார்ட் பகுதி கிடைக்கும். நாங்கள் ஒளிபரப்பியவற்றின் பதில்கள் இங்கே ஷார்ட்டில் தெரியும். டைமர்களும் ஆன் ஆகிவிடும். 24 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் அளிக்கும் பதில்கள் என்ன சொன்ன இலவசம். இங்கிருந்து டெம்ப்ளேட்களை அனுப்பலாம். ஷார்ட்கட்டில் உள்ள மீடியா ஃபைல் அல்லது செட் செய்த விரைவு பதிலையும் அனுப்பலாம். ஒன்ட்ரஸ் கடிதத்தில் புதுப்பிக்கவோ ஒன்ட்ரஸ் கஸ்டமர் பெயரை மாற்றவோ வேண்டுமானால் இங்கிருந்து மாற்றலாம். ஸோ இங்கே சில நினைவூட்டல்களை அமைக்கலாம். மேலும் இந்த வாடிக்கையாளருக்காக எந்த முகவர் பணிபுரிகிறார் என்பதையும் நீங்கள் ஒதுக்கலாம். எங்களுடைய மொபைல் பயன்பாட்டில் ஒரு அறிவிப்பு வரும். அதில் இந்த முகவர் இந்த வாடிக்கையாளரை ஜனவரி 7ஆம் தேதி தொடர்பு கொள்ள வேண்டும் என்றிருக்கும். இதனோட இங்கே நினைவூட்டல்களில் நன்றி சென்னும்போது உங்களுக்கு காலண்டர் ஃப்ரீல இருந்துட்டு பட்டியல் பார்வையில் அனைத்து நினைவூட்டல்களும் தெரியும். எந்தெந்த வாடிக்கையாளர்களை நாம் பின்தொடரணும். அறிக்கையிடலை பற்றி பேசினால் இங்கே இந்த உரையாடல் சுருக்கம், உரையாடல் அறிக்கை, செய்தி அறிக்கை, நினைவூட்டல் அறிக்கை, அதாவது யாரை அழைக்க வேண்டும், யாரை பின்தொடரணும், எந்தெந்த தேதிகளில் செய்ய வேண்டும், அந்த அனைத்து அறிக்கைகளும் இங்கே நமக்கு கிடைக்கும். இதுதான் எங்களோட ஷார்ட் பிரிவு. இதை நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன்ல பயன்படுத்தலாம்.
இப்போது நாம் செய்ய முக்கியமான அம்சங்களான பாட் மற்றும் ஆட்டோமேஷன் பற்றி பேசுவோம். இங்கே நம்ம சார்ட் போர்ட்டை பார்க்கிறோம். இழுத்து விடுவதன் மூலம் நாம் இங்கே சார்ட் போர்ட்டை உருவாக்கலாம். உதாரணமாக யாராவது ஹாய் ஹலோ என்று மெசேஜ் அனுப்பினால் அவர்களுக்கு பட்டன் மெசேஜ் செல்ல வேண்டும், பிறகு லிஸ்ட் மெசேஜ் செல்ல வேண்டும். யாராவது ஹாய் என்று அனுப்பினால் அவர்களுக்கு இந்த மெசேஜ் சென்றது. அதில் 3 விருப்பங்கள் உள்ளன: ப்ராடக்ட், சப்போர்ட் தேவை, டீமுடன் சாட். அவன் ப்ராடக்டை கிளிக் பண்ணதும் எல்லா ப்ராடக்ட்டும் அடங்கிய மெசேஜை ப்ரொடியூஸ். இது அவனுக்கு ஒரு பட்டியல் வடிவில் காட்டப்படும். அவன் எந்த பொருளை கிளிக் செய்தாலும் அடுத்த செய்தி அவனுக்கு வரும். இதை தவிர இங்கே நாம் அதை கூகுள் ஷீட்ஸுடனும் இணைக்கலாம். எந்த ஒரு நபரின் விசாரணை வந்தாலும் அல்லது சாட்பாட் இயங்கினாலும் இந்த போர்ட் என்ன செய்யும்? டிவைஸில் அப்போ புதர் மன்னம் தொடர்ந்து எண் கூகுள் ஷீட்டில் சேமிக்கப்படும். இதன் மூலம் உங்கள்கிட்ட தரவச்சு கூகுள் ஷீட்டிலும் சேமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதனோட நம்ம இதை ஃப்ளோவோட இணைக்கலாம். ஃப்ளோ என்பது ஃபீட்பேக் ஃபார்ம், இன்கொயரி ஃபார்ம் போன்றவை. இந்த ஃப்ளோவில் நீங்கள் இன்கொயரி, ஃபீட்பேக், அப்பாயின்ட்மெண்ட் ஃபார்ம்களை உருவாக்கலாம். இந்த ஃபார்ம்களை சார்ட் போர்ட்டோட ஒருங்கிணைக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு நிகழ்வு அம்சம் கிடைக்கும். நிகழ்வுகளில் என்ன பண்ணலான்னா, யாருடைய பிறந்த நாள் அல்லது புதுப்பித்தல் வருதுன்னா அதுக்கு நீங்கள் தானாகவே ஒரு நிகழ்வை அமைக்கலாம். யாருடைய பிறந்த நாள் வந்தாலும் அவருக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ் போகும், உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு. எந்த நேரத்துக்கு போகணும், எந்த மெசேஜ் போகணுங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவரோட பிறந்த நாள் அதே நேரத்தில் மெசேஜ் போகணும்னா அதையும் நீங்கள் ஆன் தி ஈவெண்ட்டில் செட் பண்ணலாம். பிறகு அவனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிஞ்ச உடனே அதன் பிறகு ஒரு ஃபீட்பேக் மெசேஜ் போகணும். அதனால் நிகழ்ச்சி முடிஞ்ச ஒரு நாள் கழித்து எங்கள் சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் போகும்படி நீங்கள் செட் செய்யலாம். இப்படி நீங்கள் ஈவெண்ட்களையும் செட் செய்யலாம். இப்போ மேல் பியும் இங்கே மறு ஈடுபாடு உள்ளது. உங்கள் ஃபோட்டோடன் வாசிக்கையாளர் பேசிக்கொண்டிருக்கும் போது இடையில் பேசுவதை நிறுத்திவிட்டால் அல்லது பதிலளிக்கவில்லை என்றால் மறு ஈடுபாடு போட்டின் வேலை அவர்களை மீண்டும் ஈடுபட வைப்பது தான். அதனால் அது அவர்களுக்கு மீண்டும் மெசேஜ் அனுப்பும். நீங்கள் இங்கே பட்டன், பட்டியல் அல்லது உரை வடிவில் அமைத்திருக்கும் செய்திகள் எதுவாக இருந்தாலும் இங்கிருந்து அனைத்து விருப்பங்களையும் தேர்ந்தெடுக்கலாம். நாங்கள் இங்கே அமைத்தது போல, ஹை, we notice you didn't get a chance to reply. Would you like to help with your query? இது தேஸ் கம்பெனிக்கு யாரை மீண்டும் அழைக்கும். எங்களுடைய சார்ட் போர்ட்டுடன் பேச வாடிக்கையாளரை மீண்டும் அழைக்கும். ரீஎங்கேஜ்மெண்ட் அதுக்காக தான். இச்சிசைன்ஸ் இந்த அம்சங்கள் பிஇ மிக முக்கியமானவை. அத்துடன் கவுன்சில்கள் எத்தனை முறை தூண்டப்பட்டன என அறிக்கையில் தெரியும். ட்ரிகர் அறிக்கைகள், ஃப்ளோ அறிக்கைகள் கிடைக்கின்றன. அதாவது எத்தனை பேர் விசாரணை செய்தார்கள், போட்டின் செயல்கள் கிடைக்கும். எத்தனை பேரோட போட் பேசி உள்ள எல்லாத்து விவரங்களும் இங்கே தெரியும். இதனோட இந்த ட்ரிகரையும் காட்டுகிறேன். ட்ரிகர் என்ன பண்ணோம் அப்படின்னா, புது கான்டாக்ட் உருவாக்கப்பட்டால் அவருக்கு மெசேஜ் ஆனணும், அல்லது அப்டேட் பண்ணப்பட்டால் சொல்லணும், அல்லது கான்டாக்டை ஆர்கைவில் சேர்த்தால் சொல்லணும். இதனோட நீங்கள் பயன்படுத்தும் சிஆர்எம்ல இதை தவிர இங்கேயும் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் கிடைக்கிது. ஸோ உதாரணமாக நீங்கள் ஸ்டாஸ் குழுவோட சில பணிகளை ஒதுக்கணும், பணிகளை சீரமைக்கணும் என்றால் அதையெல்லாம் நீங்கள் பணி மேலாண்மை மூலம் செய்யலாம். மேலும் இங்கு நீங்கள் ரேசர் பே ஒருங்கிணைப்பு, சாட் ஜிபிடி, வெப், ஃபேஸ்புக் லீட் ஒருங்கிணைப்பு, CTWA எனப்படும் ஆகியவற்றையும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆக்டிவேட் செய்யலாம், அதனுடன் இணைக்கவும் செய்யலாம். அப்புறம் உங்களுக்கு வேறு அம்சங்கள் தேவைப்பட்டால் ஷாப்பிஃபை போன்றவரை இங்கிருந்து ஒருங்கிணைப்புகளை தேடி செயல்படுத்தலாம். ஷாப்பிஃபை காலண்டர் என ஆழத்தையும் நீங்கள் இங்கே செயல்படுத்தலாம். இன்டெகிரேஷன்களில் பல உங்களுக்கு கிடைக்கும். அப்பாயின்ட்மெண்ட் புக்கிங், இவை அந்த அனைத்து ஒரே தளத்தில் கிடைக்கும்.